அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல LibreOffice Calcல ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓபன் பண்ணி எப்படி ஒரு மாணவர்களுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கிறோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க், மினிமம் மார்க். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த செல் இருக்கு இல்லைங்களா? இந்த செல் வந்து என்ன குறிக்குது? C2 அப்படின்னு குறிக்குது இல்லையா? அடுத்தது இந்த செல் என்ன குறிக்குது பாருங்க? D2. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த நேம் பாக்ஸ்ல அது குறிக்கும். மேக்ஸ்ல பாருங்க 90 மார்க்னா அது E2ன்னு குறிக்குது. ஸோ நம்ம எப்படி டோட்டல் போடுறதுன்றது பல வகையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் அப்படின்னு குடுக்கும்போது, நான் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஓப்பன் பிராக்கெட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தமிழ்லேருந்து எனக்கு மார்க் வேணும் இல்லையா? அதனால நான் தமிழ் சப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது பாருங்க அந்த இடத்துல C2ன்னு பிளாக்ல தெரியுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் கர்சரை போய் கிளிக் பண்ணேன்னா அந்த C2ன்றது அந்த பிளாக் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? ஷிஃப்ட் பிடிச்சி அடுத்த மார்க் என்ன வேணும்? எனக்கு இங்கிலீஷில் வேணும். அது என்ன? D2ல இருக்கு. பாருங்க செலக்ட் ஆயிருக்கு. அடுத்தது நான் கர்சரை இங்கே கொண்டு போய் வைக்கிறேன். அடுத்த மார்க் எனக்கு என்ன வேணும்? ஷிஃப்ட் பிடிச்சி ப்ளஸ் பண்ணிட்டு அடுத்த மார்க் எனக்கு மேக்ஸ் வேணும். பாருங்க E2ன்னோடனே அது மேக்ஸ் செலக்ட் ஆயிடுச்சு. கருப்பா தெரியுது இல்லையா? அந்த இடத்துல நான் வந்து கர்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஷிஃப்ட் பிடிச்சி ப்ளஸ் அழுத்திட்டு அடுத்தது சயின்ஸ் மார்க் எனக்கு வேணும் இல்லையா? அதனால சயின்ஸ் மார்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே F2ன்னு காட்டுது. சரிங்களா? அடுத்தது ஷிஃப்ட் பிடிச்சிட்டு சோஷியல் சயின்ஸ் மார்க் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அந்த கர்சர் கிளிக் பண்ணிவிட்டு G2ன்னு காட்டுது இல்லையா? ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்ற பட்டனை தட்டினோடனே டோட்டல் மார்க் வந்துடுச்சு. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு மெத்தட் பார்க்கலாமா? இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு சம் சம் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தமிழ்லேருந்து எது வரைக்கும் வேணும்? சோஷியல் வரைக்கும் வேணும். ஸோ தமிழ் சப்ஜெக்டை கிளிக் பண்ணோடனே அதே பாருங்கள் C3ன்னு செலக்ட் ஆகிடுச்சு. நான் ஷிஃப்ட் பட்டனை பிடிச்சிட்டு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் சோஷியல் வரைக்கும் செலக்ட் ஆன உடனே அதே எடுத்துக்கிச்சு C3லேருந்து G3 வரைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்டர் கொடுத்தோடனே சம் வந்துடுச்சு. ஸோ இது நம்ம ஃபார்முலா பாரில் கூட போய் செய்யலாம். இந்த இடத்துக்கு போய் செய்யாமல் இந்த இடத்துல கூட போய் நம்ம என்ன பண்ணலாம்? இஸ் ஈக்குவல் டு சம்மன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க் இல்லையா? இந்த 78 இதுலேருந்து ஷிஃப்ட் பட்டனை பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிட்டு வாங்களேன். G4 வரைக்கும் இல்லையா? அப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இன்னொரு மெத்தட் என்னென்னா ஒன்ஸ் நம்ம இது போட்டோம்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இங்கே வருது பாருங்களேன். இதை ட்ராக் பண்ணிங்கனாவே டோட்டல் மார்க் எல்லாத்துக்குமே வந்துடும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் போட்டுக்கோங்க. ஆவரேஜ் போட்டுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுலேருந்து எது வரைக்கும்? தமிழ்லேருந்து சோஷியல் வரைக்கும் வேணும் இல்லையா? அதனால் நான் தமிழ் மார்க்கை கிளிக் பண்ணுறேன். அது பாருங்கள் C2ன்னு எடுத்துக்கிச்சு. அடுத்தது ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிட்டு வாங்களேன். கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா G2 வரைக்கும் எடுத்துக்கிச்சு. இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஆவரேஜ் வந்துடுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இதை அப்படியே ட்ராக் பண்ணால் அப்படியே எல்லாத்துக்கும் ஆவரேஜ் வந்துடுச்சு. சரிங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது இப்போது மேக்ஸிமம் மார்க் வேணும் இல்லையா? மேக்ஸிமம் மார்க் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இப்போது இதில் மேக்ஸிமம் மார்க் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு கர்சரை இங்கே வச்சுக்கோங்க. பாருங்கள் C2லேருந்து எது வரைக்கும்? சந்தி வரைக்கும். ஓகே. இப்போ என்டர் கொடுங்க. பாருங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 78ன்னு காட்டுது. சாரி இது தப்பு. மறுபடியும் இஸ் ஈக்குவல் டு கொடுங்க. கட் கொடுத்துருங்க. இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா கவுண்ட் யூஸ் பண்ணணும். COUNT கவுண்ட் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கர்சர் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் அடுத்தது க்ளோஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 பேர் இல்லையா? 5 மாணவர்கள். இப்போது இது வரைக்கும் பாருங்கள் 5 மாணவர்கள். இப்போ மேக்ஸிமம் மார்க் வேணும்னா இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் போட்டு
கர்சரை வந்து இதிலேருந்து ஷிஃப்ட் பட்டன் பிடிச்சிக்கோங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம். இதுலேயே மினிமம் வேணும்னா எம்ஐஎம் மினிமம் போட்டு வந்தாச்சு. இப்போது என்ன பண்ணணும், சாரி மினிமம் போடுறோம். மினிமம் போட்டு இதிலேருந்து ஷிஃப்ட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்டர் கொடுங்க. மினிமம் வந்து 45. இப்போ இதிலே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எவ்வளோ மினிமம் எவ்வளோன்னு வந்துடும். புரிஞ்சதுங்களா? நன்றி, வணக்கம்.